ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கிளாஸஸ் வீடியோஸ் கண்டினியூஸாக வரப்போகுது. ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸில் செயின் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், 8mm பீட் கூட நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது 2mm பீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருந்தேன், அதை தான் உங்கள் கூட காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2mm 3mm கிறிஸ்டல் பீட் கூட இருக்கும். ஸோ நம்ம 8mm பீட் கூட ஜெல்லி பீட் கிறிஸ்டல் பீட் கூட இந்த மாதிரி நம்ம குட்டியான கிறிஸ்டல் பீடும் நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லுக்காக அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி வந்து செயின் அட்டாச் பண்ணலாம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பிரேஸ்லெட் வந்து பீடெல்லாம் கோர்த்து பர்ஃபெக்டாக நாட்டம் போட்டு வச்சாச்சு. நாட் வந்து எப்படி நம்ம தெரியாத அளவுக்கு நாட் போடலான்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பிரேஸ்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சில்வர் கலரில் செயின், ஜம்ப் ரிங், ஹூக் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து ஹூக் கூட சில்வர் கலரில் எடுத்துக்கலாம். பட் இன்றைக்கி நான் ஹெட் பின் வந்து என்ன கலரில் எடுத்துருக்கேன்னா கோல்டன் கலரில் எடுத்துருக்கிறேன். பட் நீங்கள் யூஸ்வலாக கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கும்போது இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாதீங்க. என்கிட்ட வந்து இப்போ வந்து கோல்டன் கலர் தான் இருக்குது, சில்வர் கலர் இல்லை ஹெட் பின். அதனால் வந்து நான் ஹெட் பின் வந்து கோல்டன் கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு நம்ம ஜெல்லி பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. வேஸ்ட் பார்ட்டை மட்டும் அந்த சின்ன கம்பியை மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க, அது நமக்கு ஜுவல்லரி மேக் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ வந்து இது மாதிரி நீங்கள் வளைச்சிக்கோங்க. ஆப்போசிட் சைடை ரைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வளைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஹூக் மாதிரி நீங்கள் வளைச்சிக்கணும். அதாவது ஒரு லூப் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னா, ஆப்போசிட் சைடில் ஒரு ஃப்ளாட்டாக வந்து வளைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். இது வந்து நான் ஆல்ரெடி செகண்ட் கிளாஸ் வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கூட நான் வந்து ஒரு சில்வர் ஜம்ப் ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோல்டன் கலராக ஃபுல்லாக ஆட் பண்ணணுன்னா நீங்கள் கோல்டன் கலராக ஆட் பண்ணிக்கலாம். சில்வர் கலராக ஃபுல்லாக ஆட் பண்ணணும்னா சில்வர் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட் பின் வந்து சில்வர் கலரே இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி வந்து நீங்கள் மேக் பண்ணி கொடுக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும். பட் வந்து ஹெட் பின் வந்து அந்தளவுக்கு வெளியே தெரியாதனால இது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் மாதிரி தெரியாது. பட் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1/2 இன்ச் சைஸுக்கும் 1/4 இன்ச்சு சைஸுக்கும் வந்து நான் செயின் வந்து கட் பண்ணிக்கிறேன். சில்வர் செயினை வந்து கட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நம்ம இப்போ வந்து ஜெல்லி பீட் மேக் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஒரு லூப் மாதிரி, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்போவுமே ஹெட் பின் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லூப் க்ரியேட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் ஜம்ப் ரிங் ஆட் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஜம்ப் ரிங் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த லூப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஜம்ப் ரிங் ஆட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த லூப் கூட வந்து நீங்கள் செயின் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா லூப் வந்து நீங்கள் ஓப்பனில் வச்சுட்டு செயின் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லூப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜம்ப் ரிங் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து அந்த செயினையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த ஜம்ப் ரிங் ஆட் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் அந்த ஜெல்லி பீட், ஹெட் பின், செயின் கூட நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அதுவும் நான் வந்து காமிச்சிருக்கேன். வாங்க அதை நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம மேலேயும் ஒரு ஜம்ப் ரிங் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பிரேஸ்லெட்டில் அட்டாச் பண்ணிடலாங்க. ஸோ இது கூட வந்து நீங்கள் இன்னொரு செயினும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜம்ப் ரிங்கை ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து இந்த பிரேஸ்லெட்டில் ஜெல்லி பீடு, கிறிஸ்டல் பீடும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து அதே மாதிரி கிறிஸ்டல் பீட்லேயும் ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் செயினும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இது கூட வந்து பாருங்கள், நான் ஜம்ப் ரிங் வந்து ஆட் பண்ணலை. ஸோ ஜம்ப் ரிங் ஆட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும், கஸ்டமருக்கு பிடிக்கும்னா அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜம்ப் ரிங் கூட இல்லாமல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரேஸ்லெட்டில் அட்டாச் பண்ணியிருந்த ஜம்ப் ரிங் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயும் இன்னொரு செயினையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு, அதாவது பிளாக் கலர் கிறிஸ்டல் பீட் கொடுத்துருந்த செயினை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜம்ப் ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஜம்ப் ரிங் க்ளோஸ் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஜம்ப் ரிங் கரெக்டாக அந்த ரிங் பார்ட் வந்து டச் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாதீங்க. 2 ரிங்கும் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும், பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஒரு ஜம்ப் ரிங்கில் 2 செயினை அட்டாச் பண்ணி 2 பீடையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஜம்ப் ரிங் வேண்டான்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஜெல்லி பீட் கூட ஜம்ப் ரிங் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நான் அதை எடுத்தும் காமிச்சிருக்கிறேன். ப்ரீவியஸில் வந்து அந்த ஜம்ப் ரிங் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது இருந்தாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு பிடிக்கும்னா ரெண்டுலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கிற 2 பீட்லேயுமே வந்து ஜம்ப் ரிங் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜம்ப் ரிங் வேணாம்னு நினச்சிங்கன்னா 2 பீட்லேயுமே வந்து ஜம்ப் ரிங் ஆட் பண்ணாதீங்க. ஒன்றில் வேணும், ஒன்றில் இருந்து ஒன்றில் இல்லாமல் இருந்ததுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜம்ப் ரிங் ஆட் பண்ணி ஒன்றில் ஆட் பண்ணாமல் காமிச்சிருந்தேன். இப்போ நான் வந்து 2லேயுமே வந்து ஜம்ப் ரிங் இல்லாமல் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, கஸ்டமருக்கு எப்படி பிடிக்கிறோம் அது மாதிரி நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து நான் பிளாக் கலர் ஜெல்லி பீட் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் பீடும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில். ஸோ இது கூட நம்ம வந்து சில்வர் கலர் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். சில்வர் கலர் செயின், சில்வர் கலர் ஜம்ப்ரிங், சில்வர் கலர் ஹூக் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். கோல்டன் கலர் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ பிளாக்குக்கு வந்து எந்த காம்பினேஷனாலும் சூட் ஆகும். அதனால் இப்போ வந்து நான் வந்து சில்வரும் நல்லாயிருக்கும்னு காமிச்சிருக்கிறேன். பட் அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுக்கு வந்து என்கிட்ட ஹெட் பின் வந்து நான் கோல்டன் கலர் வச்சதுனால கோல்டன் கலரை மேக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹெட் பின் போட்டுட்டேன். ஜெல்லி பீட் பிளாக் கலர் போட்டுட்டேன். தேவையில்லாத பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த ஹெட் பின்னில் இருக்கிற பார்ட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து லூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கட் பண்ணுற பார்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ், சில்க் த்ரெட் பேங்கிள் எல்லாமே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க, அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஃப்ளாட்டாக வந்து அந்த கம்பியை வளைச்சிட்டு இப்போ ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு சில்வர் கலர் ஜம்ப்ரிங்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லூப் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜம்ப்ரிங் ஆட் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஜம்ப்ரிங் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் லூப் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜம்ப்ரிங்லேயே வந்து செயினும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது இன்னொரு ஜம்ப்ரிங்கும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நான் எப்படின்னா இன்னொன்று வந்து சாம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சாம்ஸ் கூட நீங்கள் வந்து செயின் ஆட் பண்ணி சாம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மேக் பண்ணியிருந்தோம் இல்லையா, 2 பீட் ஆட் பண்ணி செயின் மேக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் ஒரு பீடு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாமையும் அந்த செயினில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ நான் இந்த பிரேஸ்லெட்டில் காமிக்கிற மாதிரி சாம் வந்து தனியாக, அதாவது அந்த ஜம்ப்ரிங் கூட செயின் இல்லாமலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி காமிக்கலாம். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், இப்படி தான் பண்ணணும் இல்லை. ஸோ கஸ்டமர் விஷஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். அல்லது உங்களுடைய இஷ்டம், நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ கிளாஸஸில் குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து மேக் பண்ணி காமிங்க. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போதே நிறைய பேர் செயின் வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்க. ஸோ மறுபடியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி காமிங்க. அல்லது வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் குரூப்பில் தாராளமாக கேட்கலாம். இப்போ நான் இதில் வந்து பட்டர்ஃப்ளை சாம் தான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ எந்த செயினும் இல்லாமல் ஜம்ப்ரிங் கூடயே நான் அட்டாச் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜம்ப்ரிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரிங்குள்ளே இன்னொரு ரிங் இருக்கிற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சூப்பரான பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. தாராளமாக இது வந்து நீங்கள் 30லேருந்து 35 ருபீஸ் கொடுக்கலாம். நான் யூஸ்வலாக பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ் வேணும் அல்லது வந்து இந்த மாதிரி வந்து மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம், ஆரி ப்ளவுஸ் மேக் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுற போஸ்ட் போடுற உங்களுக்கு பிக் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைல்லையே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதிலே நீங்கள் செக் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 50 மெம்பர்ஸ்க்கு வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ் அண்ட் ஆரி கிளாஸஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணல, லாங் வீடியோ தான் அப்லோட் பண்ணுறதுனால லாங் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச்லேருந்து நம்ம வந்து 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.